நம்முடைய முன்னோராக இருந்து நம்மை வழிநடத்துபவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வழித்தோன்றல்கள் தானா? அப்படி தானே? இன்னைக்கு நம்ம பிறந்த பிறகு நம்ம அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வேன், அவரை நான் அறிவிப்பேன். நம்ம குழந்தையாக இருக்கும்போது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சார்பாக யார் சொல்லியிருப்பாங்க? நமக்கு நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய ஞான பெற்றோர்களும் சொல்லியிருப்பாங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய வழிகளை பின்பற்றுவேன், அவரை நான் அறிவிப்பேன் அப்படின்ற வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கின்ற நாம் இந்த உலகில் வருகின்ற எதிரே வருகின்ற பல நிகழ்வுகளை, பல காரியங்களை சந்தித்து அந்த வழியிலே செல்லாமல் வேறு வழியில் நாம் சென்று விடுகிறோம். சரிதானே? இயேசுவை போல வாழ்வேன், இயேசுவை ஏற்றுக்கிறேன், இயேசுவை அறிவிப்பேன் என்று மொழிந்த நாம் அந்த வழியில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது வழியில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை குறித்து அதை கண்டு அதிலே நாம் லயித்து விடுகிறோமே தவிர இயேசுவை பின்பற்றுவதில் மறந்து விடுகிறோம்.